தந்தை தாயும் நீ என்னுயிர் துணையும் நீ சஞ்சலமது தீர்க்க வந்த தேசிக வடிவும் நீ உனையலால் மற்றொரு துணை காணேன் அந்த மாதியும் அளப்பரும் ஜோதியே ஆதியே அடியார்த்தம் சிந்தை மேவிய தாயுமானவன் எனும் சிறகிரி பெருமானே ஆதியந்தம் காட்டாத முதலாய் எம்மை அடிமைக்கா வளர்த்து எடுத்த அன்னை போல நீதி பெருங்குருவாகி மனம் வாக்கு எட்டா நிச்சயமாய் சொச்சமதாய் நிமலமாகி வாதமிடும் சமய நெறிக்கு வறியதாகி மௌனத்தோர் பால்வெளியாய் வயங்கா நின்ற ஜோதியை என் உயிர் துணையை நாடி கண்ணீர் சொரிய இரு கரம் குவித்து தொழுதல் செய்வாம். அகர உயிர் எழுத்து அனைத்துமாகி வேறாய் அமர்ந்ததன் அகிலாண்டம் அனைத்துமாகி பகர்வனையெல்லாமாகி தாகி பரமாகி சொல்லறிய பான்மையாகி துகளறு சங்கற்ப விகற்பங்கள் எல்லாம் தோயாத அறிவாகி சுத்தமாகி நிகரில் பசுபதியான பொருளை நாடி துயிர்த்து பேரன்பால் நினைதல் செய்வாம். சிராப்பள்ளி மலைமேவும் தட்சிணாமூர்த்தி அருள் நல்க பெற்று பராபரமும் எந்நாளும் பைங்கிளியும் பரபாவும் பாடி பாடி தராதல மானிடர்க்கெல்லாம் தன்னமிர்தாய் தந்தருளும் தாயுமான நிராமயனார் அருள் பெரிய கவிதையினால் பொருள் அதனை நினைந்து வாழ்வாம். தாயுமான நிராமயனார் அருள் பெரிய கவிதையினால் பொருள் அதனை நினைந்து வாழ்வாம். தாயுமான சுவாமிகள் பாடல்கள் ஏசற்ற நிலை, அதில் 6வது பாடல். வாயாதோ இன்ப வெள்ளம் வந்து உன் வழியாக பாயாதோ நானும் பயிராய் பிழையேனோ ஓயாமல் உண்ணி உருகு நெஞ்சே அந்நிலைக்கே தாயான மோனனருள் சந்திக்க வந்திடுமே. வாயாதோ இன்ப வெள்ளம் வந்து உன் வழியாக பாயாதோ நானும் பயிராய் பிழையேனோ ஓயாமல் உண்ணி உருகு நெஞ்சே அந்நிலைக்கே தாயான மோனனருள் சந்திக்க வந்திடுமே. நெஞ்சமே இடைவிடாமல் நீ கரைந்து உருகு, அப்பொழுது உனக்கு அந்த பிரம்மானந்தம் உண்டாகும் சொல்கிறார். ஓயாமல் நீ நினைக்கின்ற அந்த உண்மை பொருளை பற்றிய எண்ணம் உன்னுடைய மனதிலே ஆனந்தத்தை உருவாக்கும், அதுவே பிரம்மானந்தம் சொல்கிறார். வாயாதோ பாயாதோ பிழையேனும் மூன்றும் விடை தழுவிய வினாக்கள் சொன்னால் வரும் வாய்க்கும் பாயும் பிழைப்பேன் அப்படி சொல்லி அர்த்தத்தில் எடுத்துக்கணுமா. வினா தழுவிய விடை தழுவிய வினாக்கள், அதிலே விடை இருக்கு சொல்கிறார். அப்படி பிரயோகம் பண்ணியிருக்கார் இந்த வார்த்தையை. வாய்க்கும் பாயும் பிழைப்பேன் என்ற பொருள் தந்து நின்றதுன்னு சொல்கிறார். இன்ப வெள்ளம் இங்கே பிரம்மானந்தம் அல்லது சிவானந்தம் எப்படி வேணா சொல்லலாம். அந்த கருத்தை குறிக்கின்ற சொல் சிவானந்தம். சிவபோகமெனும் பேர் இன்ப வெள்ளம் சொல்கிறார் பாருங்க. அடுத்து சொல்ல போகிறார் காடும் கரையில். அந்த அர்த்தத்தை குறிக்கின்றது. வந்து உன் வழியாக சொல்லி சொன்னா, உன் வழி என்றால் மனம் வழியாக, மனதின் வழியாக.
அப்படி மனதின் வழியாக இந்த ஆனந்த வெள்ளம் பாய்ந்தால் நானும் பயிராய் பிழையேனும். பயிராய் சொல்லி சொன்னால் ஒரு பயிர் எப்படி வளர்ந்து நமக்கு பலனை கொடுக்குமோ அதுபோல் நானும் வளர்ந்து அந்த ஞானானந்த என்கின்ற அந்த மோட்சத்தை அடைய மாட்டேனான்னு கேட்குறேன். நானும் வளரணும்னு சொல்கிறேன். அந்த ஆன்மீக வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி, அது நாம் செய்கின்ற சாதனத்தை பொறுத்து, நம்முடைய ஈடுபாட்டை பொறுத்து நமக்கு கிடைக்கணும். சில சாதனங்களை செய்து வளர்ச்சி இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. அப்போ சில சாதனங்களை செய்து நம்முடைய மனதில் வளர்ச்சியை நாம் பெறவில்லை என்றால் ஆன்மீக வாழ்க்கை விஷயத்தில் அப்போ நாம் செய்த சாதனத்தில் ஏதோ குறைவு, ஈடுபாட்டில் ஏதோ குறைவு, அல்லது நம்முடைய முமுட்சுத்துவத்தில் சும்மா ஏதோ கேஷுவலாக செய்யுதுன்னு சொல்லி அர்த்தம். யாரெல்லாம் தீவிரமாக உள்ளன்போடு ஸ்ரத்தையோடு பக்தியோடு இந்த சாதனங்களை முறையாக, அது ஜபமோ தியானமோ பாராயணமோ பஜனையோ ஏதோ ஒரு விஷயம் எந்த அளவிற்கு ஈடுபாடு இருக்கின்றதோ அந்த அளவிற்கு நமக்கு அதில் பயனை நாம் உணர முடியும். அதனால்தான் வைராகியம் இருக்கிறவனுக்கு வைகுண்டம் கிட்டக்கன்னு சொல்லுவாங்க. மனசில் அந்த நம்பிக்கை தீவிரமாக இருக்கணும். ஒரு முறை நாரத மகரிஷி வைகுண்டம் போயிட்டு இருந்தாராம். இப்போ வழியில் 2 ரிஷிகள் இருந்தாங்களாம். ஒரு ரிஷி கேட்டாராம், இப்போ மகரிஷியே நீங்கள் எங்கே போகிறீங்க? வைகுண்டத்துக்கு. சரி, நாராயணனை பார்ப்பீங்களா? கட்டாயம் பார்ப்பேன். எனக்கு ஒரு விஷயம் கேட்டு வந்து சொல்லுங்க, எனக்கு எப்பொழுது மோட்சம் கிடைக்கும்னு சொல்லி கேட்டு வாங்கண்ணா. சரி. அடுத்த ஒரு மகரிஷி உட்காந்துருந்தாராம். அவர் கேட்டார், எங்கே போகிறீங்க? இது போல் நாராயணனை பார்க்க. எனக்கும் எப்போ மோட்சம் கேட்டு வந்து சொல்லுங்க. திரும்பி வரும்போது கேட்டாங்களா? கேட்டீங்களா? ஓ கேட்டனே, பேஷா கேட்டனே. முதல்ல உட்காந்துருந்தவர், எப்போ எனக்கு மோட்சம்னா, இன்னொரு 3 ஜென்மா பொறுத்து உங்களுக்கு மோட்சமா? அப்படியா, சரி 3 ஜென்மா பொறுத்து தானே எந்திரிச்சு போயிட்டாராம் பார்த்துக்கொண்டு சொல்லி. அடுத்து இருந்தவர் உட்காந்துருந்த அரச மரம், அந்த மரத்தில் எவ்வளோ இலை இருக்கும், இந்த இலைகள் எத்தனையோ அத்தனை பிறப்புக்கு அப்புறம் தான் உங்களுக்கு மோட்சம்னு நாராயணன் சொன்னார்னா. அப்போவாவது எனக்கு மோட்சம் கிடைக்குமான்னாராம். நாராயணன் உடனே வந்துட்டாராம். அப்போ கேட்டாராம், இப்படி சொன்னீங்களாமன்னு சொன்னான். இல்லை, உன்னுடைய அந்த நம்பிக்கையினால் நீ இப்பொழுது என் கூடயே வந்துடலான்னு சொன்னான். அதனால் இதுதான் அங்கே இருக்கிற விஷயம். கதையாக இருந்தால் கூட, ஆமாம், நம்பி கெட்டவர் எவரையா உன்னை நம்பினேன் கண்டு அருள்வாய். அந்த நம்பிக்கையோட பலம் அப்படி. ஒரு பள்ளிக்கூடத்தில் இன்றைக்கி பள்ளிக்கூடம் இல்லை, நம்ம ஊருக்கு நல்லா மழை வரணும், ஆகினால சாமி கோயிலுக்கு போகலாம், எல்லாம் வாங்க, மழைக்காக பிரார்த்தனை பண்ணோம். அப்போ எல்லா பசங்களும் வாத்தியார் கூட வருது. ஒரு பையன் மட்டும் வீட்டை நோக்கி ஓடனானா. எங்கடா ஓடுறேன்னா? இல்லை, கொடை எடுத்துகிட்டு வரப்போ. ஏன்னா நம்ம பிரார்த்தனை பண்ணுற இல்லை, மழை வரல, வரும்போது நனைஞ்சிடக்கூடாது. இல்லை, எவ்வளோ நம்பிக்கை பாருங்கள். நம்ம பிரார்த்தனை பண்ணோம்னா கட்டாயம் மழை கொடுப்பார். அது நம்பிக்கை. அது சிலருக்கு தான் இருக்குது. அதனால தான் பாருங்கள், ஆன்மீக வாழ்க்கையில் எல்லாருமே முயல்கின்றார்கள், சிலர் தான் அதில் மேலே மேலே வருகின்றார்கள். அதற்கு காரணம் அவருடைய ஸ்ரத்தையை பொறுத்தது. அது ரொம்ப முக்கியம். அடுத்து அது தீவிரத்தன்மை இருக்கணும். தீவிரத்தன்மை இருக்கணும், முமுட்சுத்துவம் இருக்கணும். இது 2 இருக்கணும், முக்கியமாக இருக்கணும் மனதில். அப்போ நம்ம ஆன்மீக சாதனை ஜபம் பண்ணோம்னா அதில் ஒரு பிரயோஜனம் கிடைக்கும், மனது அமைதி அடையும், ஒடுங்கி இருக்கும். பாராயணம் பண்ணால் அதில் ஒரு நிறைவு கிடைக்கும். தத்துவ விசாரத்தில் நமக்கு மனதில் தெளிவான ஒரு சிந்தனைகள் கிடைக்கும், மனதில் நல்ல புரிதலை கொடுக்கும். இதுன்னா இதுதான் அந்த ஸ்திரத்தன்மை கிடைக்கும். அதுக்கெல்லாம் காரணம் ஒவ்வொருவருடைய முயற்சி, தீவிரத்தன்மை, நம்பிக்கை, அவர்கள் வைத்துள்ள ஆழ்ந்த ஈடுபாடு, அவர்களுக்கு லட்சியத்தில் இருக்கக்கூடிய உறுதி. இதுதான் நான் வாழ்க்கையில் அடைய வேண்டியது அப்படி நினச்சிருந்தாங்கன்னா அதெல்லாம் சேர்ந்து அவர்களுக்கு கிடைக்கும். பார்க்குறோம், சில பேரை பார்க்குறோம். அது சத்தியமான உண்மை. ஆக நானும் பயிராய் பிழைப்பேனும், பயிராய் தழைத்து வளர்ந்து பிழைப்பேனும் சொல்லி கேட்குறார். அப்படி இருந்தால் தாயான தாயை போல அன்பு பயிராக வளர மௌன குருவுடைய அருள் நம்மிடம் வந்து பாயும் சொல்கிறார். அப்படிலாம் இருந்தோம்னா நம்மை தாயை போல அரவணைத்து அன்பு காட்டுகின்ற நம்முடைய மௌன குருவுடைய அருள் நிச்சயமாக நமக்கு இருக்கும் சொல்கிறார். அழகான பாடல் இது. மனமே நமக்கு இன்ப வெள்ளத்தை அனுபவிக்கும் நிலை வாய்க்காதோ, அது உன் வழியாக பாய்ந்து வராதோ, நானும் அந்த பிரம்மானந்த
அல்ல சிவானந்த பயிராய் தழைத்து வளர மாட்டேனும். ஓயாமல் நினைத்து உருகுவாயாக. அந்நிலையில் தாய்போல் விளங்கும் மௌனகுருவின் அருள் நம்மிடம் பரவும் அன்றோ. அதுதான் இந்த பாட்டினுடைய விளக்கம். அழகான பாடல் இது. அடுத்து 7வது பாடல். வந்த வரவை மறந்து உலகாய் வாழ்ந்து கண்ம பந்தமுற உன்னை படிப்பிக்க கற்றவர் ஆர். இந்த மதி என் உனக்கு இங்கு, இந்த மதி ஏன் உனக்கு இங்கு, என் மதி கேள் என்னாலே சந்ததம் நெஞ்சே பரத்தில் சாரின் இன்பம் உண்டாமே. வந்த வரவை மறந்து உலகாய் வாழ்ந்து கண்ம பந்தமுறை உன்னை படிப்பிக்க கற்றவர் யார். இந்த மதி ஏன் உனக்கு இங்கு, என் மதி கேள் என்னாலே சந்ததமும் நெஞ்சே பரத்தில் சாரின் இன்பம் உண்டாமே. நெஞ்சே இடைவிடாமல் நீ கரைந்து உருகு, உனக்கு அந்த பிரம்மானந்தம் உண்டாகும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த எண்ணத்தில் அதிகமான நேரத்தை அந்த எண்ணத்திலே இருக்கிறது, அவ்வளோதான். இங்கே நான் என்னை நினச்சாலும் நினைக்கலனாலும் நான் இருக்கிறவன் தான். நான் இருக்கிறேன் நினச்சா தான் இருக்கிறேன், நினைக்கலனா இல்லை, அப்படிலாம் இல்லை. நான் எப்பவுமே அப்படி தான் இருக்கேன். அதுதான் என்னுடைய சுபாவம், சொரூபம். ஆனால் அதை மனசில் நினைக்கணுன்றார் இங்கே. அதுதான் இங்கே விஷயம். அதில் பந்தமும் மோட்சமும் மனசுக்கு தானே தவிர ஆத்மாவுக்கு இல்லை. காரணம், ஆத்மா நித்திய முக்த ஸ்வரூபம். அது நித்தியமாக முக்தனாக தான் இருக்குது. அதில் ஒரு சேஞ்சும் இல்லை. அதில் ஒன்றும் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. நம்ம சில நேரம் சொல்லணும், இங்கே பாருங்கள், அங்கெல்லாம் போய் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, இங்கே வாங்க இதை பாருங்கன்னு. அதில் ஆத்மாவில் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. அது சேஞ்ச்லெஸ், நிர்விகாரி, மாற்றமற்றதாக இருக்குது. அதை பற்றிய என்னுடைய மனதில் வந்த தவறான அபிப்பிராயங்கள், தேவையில்லாத கருத்துக்கள், இதனால தான் மனசில் தான் இதெல்லாம் இருக்குது. அப்போ அந்த மனசை தான் சரி பண்ணுறது தான் இவ்வளோ சொல்லணும். மனசுக்கு தான் இதெல்லாம் சொல்லி கொடுக்கணும். கண்கள், இந்த இந்திரியங்கள் நிறைய விஷயங்களை பார்க்குது. எத்தனைய பார்த்தாலும் அந்த இந்திரியம் ஒன்று தான். கண்ணுன்ற இந்திரியம் ஒன்று தான். பல வகையான நிறங்களை காட்டுது, பல வகையான உருவங்களை காட்டுது. ஆனால் அந்த பல வகையான உருவங்களாகவும் நிறமாகவும் அந்த கண் மாறிடலை. அவ்வளோத்தையும் நமக்கு ரிப்போர்ட் பண்ணுது. அதுதானே, மஞ்சளை பார்த்தா மஞ்சள் ஆயிடுச்சு, சிகப்பு பார்த்தா சிகப்பு ஆயிடுச்சு கண், அப்படிலாம் இல்லை. அது அப்படித்தான் இருக்கு. அதே போல் எத்தனை பார்த்தாலும் கண் ஒன்று தான். அதே போல் எத்தனை விதமான சப்தங்களை காது கேட்டாலும், ஓன் சத்தம், ஒரே சவுண்டு, அதையும் கேட்குது. இனிமையான இசையையும் கேட்குறது, நல்ல சொற்களை கேட்குறது, நல்ல பாராயணம் பண்ணுறான் காதில் விழுது, கடுமையான வார்த்தைகள்லாம் காதில் விழுது. இதில் வந்து விழுகின்ற சப்தங்கள் எத்தனை மாற்றம் இருந்தாலும் அந்த மாற்றங்களை எல்லாம் நமக்கு ரிப்போர்ட் பண்ணுற காது என்ன? ஒன்றாக தான் இருக்கு. அதே போல் தான் எல்லாம். எத்தனை சுவை இருந்தால் சுவைக்கின்ற நாக்கு எத்தனை எத்தனை நாக்கு உணுங்குன்னு கேட்குறாங்க. அது சுவைக்கின்ற நாக்கு ஒன்று, பேசுகிற நாக்கு. பேசுகிற நாக்கு 1008 பேசுகிறோம், அது வேறு விஷயம். ஆமாம், நரம்பு இல்லாத நாக்கு என்ன ஒன்றா பேசணுவாங்க. அப்படிதான் ஒரு பழமொழிலாம் இருக்குது நம்ம. அப்போ இத்தனையோ பார்க்கின்ற இந்திரியங்கள் எல்லாம் ஒன்று தான். அது காட்டுகின்ற காட்சிகள், விஷயங்கள், விவகாரங்கள் எல்லாம் வேறு வேறையாக இருக்குது. ஆனால் இவ்வளவு இந்திரியங்களும் காட்டுகின்ற இத்தனை விஷயங்களையும் அறிகின்ற மனம் இருக்கே, அந்த மனம் எத்தனை? அதுவும் ஒன்று தான். 2 மனம் வேண்டும் அப்படிலாம் இல்லை. இருக்கிறது ஒரு மனம் தான். இருப்பதோ ஒரு மனம் சொன்னான். சினிமா தான். இருந்தாலும் கூட அதுவும் ஒன்றாகத்தான் இருக்குது. எல்லாத்தையும் அறிகின்றது, உணர்கின்றது. ஆனால் எத்தனை விஷயங்களை அறிந்தாலும் கேட்டாலும், எத்தனை விஷயம் பார்த்தாலும் கேட்டாலும் கண்ணு அதன் மயம் ஆகிறது இல்லை. அதே போல் மனசும் என்ன,
அதன் மயம் ஆகிறதில்ல. அது தானாக இருந்துட்டு அவ்வளோத்தையும் நமக்கு என்ன பண்ணுறது, அறிவித்து கொண்டு இருக்குது. யாருக்கு? அறிகின்ற நமக்கு. அப்போ அறிகின்ற நாம் இருக்கிறோமே, அந்த மனதுக்கு அறிகின்ற தன்மை யார் கொடுத்தது? ஆத்மாவாகிய சிதாபாசன ஆகிய நான் அங்கு இருக்கிறதுனால தான் அதெல்லாம் என்னால் அறிய முடிகின்றது. அறிகின்றது சொல்லும் பொழுது அறிபவன் வேறு, அறிகின்ற விஷயங்கள் வேறு. உண்மைத்தான். அறிகிறேன்னு சொன்னால் நான் நானாக இருந்து கொண்டு அவற்றை அறிகின்றேன். எதையெல்லாம் என்னெல்லாம் நடக்குது அத்தனையும் அறிகிறேன். நான் அத்தனையுமாக இல்லை, ஒருவனாகத்தான் இருக்கிறேன், அத்தனையும் அறிந்து கொண்டிருக்கின்றேன். அப்போது அறிகின்ற அந்த விஷயங்கள்லாம் என்னிலிருந்து வேறுபட்டது தான். நான் யார்னா அறிபவன். அறிபவனில் ஒரு மாற்றமும் இல்லை, சேஞ்ச்லெஸ். அறிபவன் எந்த மாற்றத்தையும் பெறாமல் அனைத்தையும் அறிந்து கொண்டுள்ளான். அப்போது மனதிலும் புத்தியிலும் அறிகின்றவனிலே இப்படித்தான் இருக்குன்னு சொன்னான். இதுக்கெல்லாம் ஆதாரமாக அதிஷ்டானமாக இருக்கக்கூடிய ஆத்மா எத்தனை? ஒன்றேயான ஆத்மா தான் இவை அனைத்தையும் என்ன சாட்சியாக இருந்து கொண்டு அறிந்து கொண்டுள்ளது. அறிகின்றேன் என்னும் பொழுது ஒரு சந்தோஷம் இருக்குது, அறியவில்லை என்பது ஒரு துக்கம் இருக்குது. இருந்தாலும் அறியவில்லை அறிகின்றேன் என்ற அறிவையும் அறியாமையையும் நான் என்னவா இருக்கிறேன், நான் என்னவா அறிந்துக்கிட்டு இருக்கிறேன், எந்த சம்பந்தமும் அதோடு வைக்காமல் சாட்சியாக இருந்து அறிந்து கொண்டிருக்கிறேன். அப்படி தானே? விலகி நின்று தானே அறிஞ்சிக்கிட்டு இருக்கேன், அது கூட சேர்ந்துடலையே. இந்த அறிவு நம்முடைய மனதில் இருந்ததுன்னா நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய எந்த விதமான பிரச்சனைகள் எது வந்தாலும் பிரச்சனைகளாக யோசிப்போம், சந்திப்போம், அதை சால்வ் பண்ணுவோம். ஆனால் நான் யாருன்னா அது இல்லை. நான் அதான் நினச்சிக்கிறதுனால நம்ம என்ன பண்ண அதோடு கலந்துக்கிறதுனால எனக்கே வந்துதான் நினைக்கிறேன். ஆனால் உண்மையில் என்ன, நானாகி ஆத்மாவாகி எனக்கு அது இல்லைன்ற இந்த அறிவு இருந்ததுன்னா இத்தனை விதமான தாட்டு மற்றது இந்த விஷயங்கள் இருந்தெல்லாம் விலகி நின்று நம்ம என்ன பண்ணலாம், அதுதான் சாட்சி. திருஷ்ய விவேகத்தில் காண்பான் காட்சியில் காண்பவன் காணப்படும் பொருளிலிருந்து வேறானவன் தானே. வேறா இருக்கிறதுனால தான் காண்கின்றோம், வேறா இருக்கிறதுனால தான் அறிகின்றோம். அறியப்படும் பொருள் வேறா இருக்கிறதுனால தான் இது இதுன்னு சொல்லி அறிகிறேன். அதுவே இருந்தாலும் எனக்கு அறியறதுக்கு அங்கே விஷயமே அறிய முடியாது. அறிபவனுடைய ஸ்வரூபம் என்ன, சாட்சி. நம்ம இதே யோசனை பண்ணோம்னா இந்த விஷயத்தை அடிக்கடி சிந்தனை பண்ணணும். இதுதான் மனதில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது, அறிய வேண்டிய விஷயங்கள். நான் அது இல்லை, நான் அந்த பொருள் நான் இல்லை, வேற இருக்கிறதுனால தான் அறிகிறேன், வேற இருக்கிறதுனால தான் எல்லாத்தையும் அறிகிறேன், அத்தனையும் அறிகிறேன். ஒன்றாக மட்டுமே தான், வேற ஒன்று அறிய முடியாது. யோசித்து பார்த்தா நான் வேறாக இருக்கிறதுனால தான் என்னிடத்துல என்ன வருவது போவது எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். நம்ம இதே யோசனை பண்ணி இது போல் எப்போனா ஒரு எதனா விவகாரத்தை நமக்கு இதெல்லாம் போய் அவஸ்தையாக சிரமம் வரா போல் நம்ம ஃபீல் பண்ண வச்சுங்களேன், நம்ம இதே அந்த விஷயத்தை யோசிக்கணும். அது வேறு தானே, நான் வேறு இல்லையா, நான் தான் இதுவாச்சேன், இதில் ஏன் போய் நான் சிக்கிக்கக்கூடாது. அது இருக்குது, வாஸ்தவம் தான், இல்லைன்னு சொல்லி அது இருக்கத்தான் இருக்கும். விவகாரம்னு வந்தாவே அதில் சிரமம் இருக்கத்தான் இருக்கும். நான் என்ன, நான் இவைகளை எல்லாம் அறிபவனே தவிர, அறிவே தவிர நானே அது இல்லை. அது எந்த விஷயமா இருக்கட்டும், குடும்பத்தில் வர விஷயமா இருக்கட்டும், விவகாரத்தில் வரதா இருக்கட்டும், மற்ற எதில் வர்றதா இருந்தாலும் இதெல்லாம் மனதினுடைய விஷயங்கள். மனது இருக்கிற வரைக்கும் இதெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். இந்த மனதிலிருந்து என்னால் இந்த உடலோடு வாழும்போது நீங்கி வாழ முடியாது, என்னால் நீக்கி கொள்ள முடியாது. உடல்னு இருந்ததுன்னா அந்த உடலுக்கு வர நோயெல்லாம் என்ன பண்ணோம், அந்த இந்திரியங்கள் மனசுக்கு ரிப்போர்ட் பண்ணோம், மனதில் வலி வரும், வேதனையை உணர்வோம், தலைவலி தெரியாமல் போயிடாது, உடல் வலிலாம் வரத்தான் இருக்கும். ஆனால் என்ன, இவைகளுக்கெல்லாம் ஆதாரமான ஆத்மா அது எப்படி இருக்குன்னா இவை எதனோடு சம்பந்தம் இல்லாமல் இருக்கின்றது. பகவான் கீதையில் பானை சொல்லிச்சான், களிமண் பானையெல்லாம் என்னிடத்துல இருக்கு, பானையாக நான் இருக்கேன்.
கடைசியில் ஒரு வார்த்தை சொல்லுது, பானைகள் எதுவுமே என்னிடத்தில் இல்லை. அப்படின்னு என்ன அர்த்தம்? களிமண்ணான என்னிடத்தில் பானைகள் என்பது இல்லவே இல்லை. என்ன, நான் களிமண்ணாக தான் இருக்கேன். எப்பொழுது பானையாக இருக்கும்பொழுது நான் களிமண்ணே, பானை வருவதற்கு முன்னும் களிமண்ணே, பானைலாம் உடஞ்சி போன பிற்பாடு நான் என்ன, களிமண்ணே. அது இந்த களிமண்ணுக்கு புரியணும். நான் அவைகளிடத்தில் இல்லை, அவைகள் என்னிடத்தில் இல்லை. உண்மையில் என்ன, எதுவுமே என்னிடத்தில் இல்லை. இது மனசில் இருக்கணும். எதுக்காக சொன்னோன்னா, நெஞ்சை இடைவிடாமல் நீ கரைந்து உருகு உனக்கு சிவானந்தம் உண்டாகுன்னா, இதெல்லாம் மனசில் நிகழ்த்த எல்லா உபதேசமும் விஷயங்களும் புரிந்து கொள்வதும், படிப்பதும், ஜபம் பண்ணுவதும், தியானம் பண்ணுவதும், பாராயணம் பண்ணுறதும், பஜனை பண்ணுறதும், யாத்திரை பண்ணுறதும் எல்லாம் இந்த மனதிற்கான விஷயங்களை சரியாக வச்சுக்கிறதுக்காக பண்ணுறதை தவிர, அதன் மூலமாக நுண்ணிய அறிவினால் நாம் இந்த தத்துவத்தை புரிந்து நான் என்றுமுள்ள நித்தியமான ஆனந்த ஆத்மா, அதில் எந்த விதமான சேஞ்சும் இல்லை, அதுதான் நான் என்ற அறிவு, அதுவும் எங்கே இருக்குது? மனசில் தான் இருக்குது. நான் சாட்சி என்ற அறிவு எங்கே இருக்குது? மனசில் தான் இருக்குது, ஆத்மாவில் இல்லை. நான் சாட்சி என்று புரிந்து கொண்டு எது சொல்லுது? ஆத்மாவை சொல்லுது, மனசு தான் சொல்லுது, மனசு தான் சொல்லுது. நான் இந்த மனது இல்லை, ஆனால் மனது என்னிடத்தில் இருந்துக்கிட்டு இருக்கு, ஆனால் நான் அவன் இல்லை. ரொம்ப பிரயோஜனமான ஒரு அறிவு. சாமி நீங்கள் சொல்கிறதுலாம் ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கிட்டா, சொல்கிறது எது? ஆத்மாவை சொல்லிச்சு. சாமி நீங்கள் சொல்கிறது ஒன்றுமே புரியல, அது எது சொல்லிச்சுன்னா மனசு தான். ஆத்மா சொல்லலை, நான் இந்த ஆத்மா. இந்த உடல் வினையினால் வந்தது என்பதை மறந்து எதற்காக வந்தோம் என்பதை அறியாமல் ஒய்வதற்கான சாதனங்களை தெரிந்து கொள்ளாமல் இருக்காதே, நீ அறியாமல் இருக்காது. வந்த வரவை மறந்து உலகாய் வாழ்ந்து, எதுக்காக வந்தனோ அந்த விஷயம் நம்ம சொல்லுவோம். சில நேரத்தில் ஏதோ ஒரு வேலையாக போயிருப்போம், போனவங்க இடத்துல மற்றதெல்லாம் பேசிட்டு வீட்டுக்கு வந்த பிற்பாடடா தெரியாது, வீட்டுக்கு வந்து ஃபோன் பண்ணுவோம், ஐயா அதை சொல்கிறது அதுக்காக தான் வந்தேன், மறந்தே போயிட்டேன். அதுபோல் இந்த உலகத்தில் எதுக்காக வந்தோமோ அது கொஞ்சம் மனசில் ஞாபகம் வச்சுக்கோ சொல்கிறார். ஆனந்த கழிப்பிலும் சொல்லுவார், வந்த வரவை மறந்து சொல்லி வேற ஒருத்தர் சொல்லுவார். அந்த வார்த்தைக்கே பயன்படுத்துகிறார். வந்த வரவை மறந்து என்ன ஆயிட்டேன்னா உலகாய் வாழ்ந்து, இந்த உலகமாகவே நான் ஆயிட்டேன். சில பேர்னா சொல்கிற விஷயங்கள்லாம் பார்க்கும்பொழுது அவ்வளோ ஆர்வமாக அந்த உலகத்து விஷயங்கள்லாம் சொல்லும்போது அப்படி அவங்க அதோடு என்னென்ன இன்டிமேட்லி அசோசியேட்டட் சொல்கிறாங்க பாருங்க, அவங்க அதுவாகவே இருப்பாங்க. அது சொல்லும்போது நம்ம பார்க்க ஆச்சரியமாக இருக்கும், அதுவாகவே ஆகிட்டாங்க. இவ்வளோ அது எப்போ தெரியுது? நாமளும் முந்தைய அப்படி தான் இருந்திருப்போம், அது வேற. ஏதோ ஏதோ இந்த விஷயங்களை தெரிஞ்சதுனால கொஞ்சம் நமக்கு என்ன அது புரிய ஆரம்பிக்குது. நாம சில நேரத்தை அப்படி ஆகிடும். வந்த வரவே மறந்து உலகாய் வாழ்ந்து, இந்த உலகமாக வாழ்ந்து கண்ம பந்த முறை உன்னை படிப்பிக்க கற்றவர் யார்? மனசு கேட்குறார். வந்து பிறந்த விடத்து வந்த நோக்கத்தை மறந்துவிட்டு உலகாயுதமான ஒரு வாழ்வை வாழ்ந்துவிட்டு வினையாகிய தலையில் சிக்கி கொள்ளுமாறு உனக்கு பாடம் சொல்லி கொடுத்தவங்க யாருன்னு கேட்குறார். ஆமாம், உனக்கு எந்த வாத்தியம் பாடம் சொல்லி கொடுத்தான்ற போல இருக்கு. யார் உனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க கேட்குது. பாடம் சொல்லி கொடுத்தவர் யார்? இங்கு இந்த புத்தி உனக்கு ஏன் வந்தது? நாம் கேட்குறாரு சொல்கிறார், உனக்கு ஏன் இந்த புத்தி வந்தது? உங்களுக்கு கொஞ்சம் கூட இந்த புத்தி போகாதே, திட்டுவோம் சில நேரத்தில். அதே போல் தான் கேட்குறேன், இந்த புத்தி உனக்கு ஏன் வந்து? யார் பாடம் சொல்லி கொடுத்தா? குருவும் சொல்லி கொடுத்தாரு, அதை ஏன் விட்ட? குரு எத்தனை முறை சொல்லியிருக்கிறாரு, அது மட்டும் ஞாபகம் வரா, இது மட்டும் ஞாபகத்து இருக்கும். இங்கு இந்த புத்தி ஏன் வந்தது? நான் கூறும் புத்திமதியை கேட்பாயாக. நான் சொல்கிற புத்தியை கொஞ்சம் கேளு, கொஞ்சம் கேட்டினா நல்லது. அந்த புத்திமதியின்படி நீ எப்பொழுதும் பரத்தையே சார்ந்திருப்பின். இந்த மதி ஏன் உனக்கு இங்கு? என் மதி கேள். நான் சொல்லி கொடுக்குற அறிவை கொஞ்சம் கவனமாக கேளு.
என்னாலே சந்ததம் நெஞ்சே. அப்படி நான் சொல்கிறதுனால நான் சொல்கிறத கேட்டு நான் எப்பொழுதும் மனமே பரத்தையே சார்ந்திருப்பின். அந்த உண்மை தத்துவத்தை பற்றிய அறிவிலேயே நீ நிலைத்து லயித்திருந்தால், அதிலேயே உனக்கு சிந்தனை இருந்து கொண்டிருந்தால் உனக்கு பேரின்பம் உண்டாகுமே. அழகாக கேட்குறார். நீ கொஞ்சம் அதில் கொஞ்சம் அதிகம் கவனம். அப்படின்னா எப்போ பார்த்தாலும் அதே நினச்சா யார் சாமி சாப்பாடு போடுவா? அதெல்லாம் இருக்குது, அது நேரம் இருக்குது இல்லையா? என் நிலையில் நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் மன்னிய சீர் சங்கரந்தால் மறவா. என்ன நினச்சாலும் சரி, என் நிலையில் நின்றால் ஏதவத்தை பட்டாலும் முத்தர் மனம் இருக்கும் மோனகத்தை. வாழ்க்கையோட பார்க்கலாம். ஏதோ ஒரு விஷயம் முக்கியமான மைண்டில் இருந்தால் அந்த மைண்டு இருக்கும். ஆனால் மற்ற வேலையெல்லாம் அந்த மைண்டில் அதை வச்சுக்கிட்டு தானே செய்வோம் சில நேரத்தில். இப்போ காலையில் எழுந்திரிச்சோம்னா அலுவலகத்துக்கு போனால் அலுவலகத்துக்கு ஏதோ முக்கியமான வேலை இருக்கும். முதல் போனவொடனே இந்த ஃபைலை பார்க்கணும், இந்த விஷயத்துக்கு பதில் சொல்லணும், அந்த மைண்டு இருக்கும். ஆனால் எந்திரிச்சிருந்து என்ன பண்ணுவோம்? அந்த மைண்டோட கூடவே எந்திரிப்போம், நம்முடைய கடமைகள்லாம் முடிப்போம், சமையல் வீட்டுக்காரங்க தான் பார்ப்போம், எல்லாம் பார்த்துட்டு ஆஃபீஸ் போய் பார்ப்போமா இல்லையா? அது வரைக்கும் மைண்டில் இருக்கும் இல்லையா? அதுபோல் இந்த சிந்தனை மைண்டில் எப்பொழுதுமே ஸ்திரமாக இருக்கட்டும், மறந்துடாதுன்றார். அப்போது அந்த எப்பொழுது ஒரு மனம் இந்த விஷயங்களையும் நினச்சிருக்குன்னா அந்த விஷயத்துக்கு எப்பொழுது நாம் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறோமோ அதுதான் என்னுடைய முதல் முடிவாக இருக்கக்கூடிய விஷயமாக நாம் அதற்கு தாத்பரிய சத்தியத்துவம் கொடுத்துருந்தோம்னா அந்த எண்ணம் நம்ம மனிதனில் என்ன இருக்கும்? இருந்துக்கிட்டே இருக்கும். வேதாந்த விஷயத்துக்கு வந்துட்டு இவ்வளோ கேட்டும் கூட இந்த வயது ஆன பிற்பாடு இந்த லட்சியம்தான் எனக்கு, லட்சியத்தில் உறுதி இருக்கணும். அந்த உறுதி இருந்தால் லட்சியத்துக்கான விஷயங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த லட்சியத்தை மையமாக வச்சு தான் நம்மளோட வாழ்க்கையை அமைச்சிருப்போம். ஆமாம், எந்த விஷயமா இருக்கட்டும், எங்கே போகணுமோ எங்கே வரணுமோ, மற்ற விஷயங்களோ இல்லை, இந்த கிளாஸ் இருக்குது, இந்த வகுப்பு இருக்குது, இந்த பாராயணம் இருக்குது, இந்த ஒரு விஷயம் இருக்குது ஆகின மற்றதெல்லாம் அதை வச்சு தான் என்னுடைய வாழ்க்கையை அமைச்சு கொள்ளுன்ற அளவுக்கு நம்முடைய மைண்டு வந்ததுன்னா அப்போ நாம் இந்த விஷயத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்கோன்னு அர்த்தம். இல்லைன்னா எப்போ முடிஞ்ச சாமியார் எப்பவுமே இருப்பார், வகுப்பு எப்போ நடக்கும், அப்புறம் போய்க்கலாம், இதுக்கு போயிட்டு வர நினச்சோம்னா நம்முடைய தாத்பரியம் வேறு எதுவும் மாறி இருக்குன்னு அர்த்தம். சில நேரத்தில் கிரகஸ்தர்களாக இருக்க வேண்டிய சில சமுதாய சோஷியல் பைண்டிங்ஸ்லாம் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆமாம், இருக்கத்தான் இருக்கும். இருந்தாலும் கூட நம்முடைய மனதில் இது தெளிவாக உறுதியாக இருந்துடணும். அந்த தெளிவும் உறுதியும் தான் நம்மளை அப்படியே உந்து சக்தியாக ஃபியூலாக இருந்து நம்மளை அப்படியே கொண்டு போயிடும். இல்லை கொஞ்சம் விட்டோம்னா மறந்துடும். இதுதான் உண்மை, சத்தியம். காரணம் பல காலம் அதில் தான் இருக்குது. இந்த குழந்தை எப்படி அப்படி ஓடி ஓடி போய் இழுத்து இழுத்து வந்து உட்கார வைப்போம், அது ஓடி அது போல தான் மைண்டும் கூட திரும்பி பார்க்குறதுக்குள்ளே எங்கேயோ ஓடி போயிடும். அது குழந்தை அப்படி தான், அதுபோல் இந்த மனசு அப்படி தான். அப்படி நான் புரிஞ்சுக்கிட்டோம், அந்த மனசு மேலே கோவப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, அது அப்படி தான் இருக்கும். நாம் தான் என்ன பண்ணணும்? பார்க்கணும். ஒரு லெவலுக்கு வளர்ந்த பிற்பாடு என்ன பண்ணணும்? வர்றோம்னு சொல்லிட்டு விட்டுடுவோம் இல்லையா? குழந்தையா இருக்க வரைக்கும் எப்படின்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரியவங்களாக வளர்ந்துட்டா என்ன ஆகும்? வருவாங்கன்னு விட்டுடுவோம். அதுபோல் ஒரு ஸ்டேஜில் இந்த மனசையும் சரி அது அவ்வளோதான், அதுபோல் விட்டுடவும் செய்யணும். சில நேரத்தில் இதெல்லாம் நம்ம சாதனத்தில் நம்ம கை கொள்ள வேண்டிய சில விதமான யுக்திகள். மந்திரத்தை உண்ணி மயங்காது எனக்கினிவோ தந்திரத்தை வைக்க தகாதோ பராபரம் என்றோம். ஆரம்பத்தில் மந்திர விஷயங்கள்லாம் நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். அப்புறம் என்ன, இந்த ஞானத்தை புரிந்து கொண்டு இந்த நாலேஜ் இருக்க சில தந்திரங்கள் நமக்கு இருக்கணும். தந்திரம்னா சில குழு இப்படி தான் இருக்குது, அது எனக்கு வேணும்னு கேட்குறாரு தாய்மொழி. அங்கே தந்திரம்னா வேறு நினச்சிட போகிறோம். ரொம்ப தந்திரமாக பேசுகிறாருமா, அது வேறு தந்திரம். ஆக உனக்கு இதற்கு மாறான இந்த புத்தி உனக்கு ஏன் வந்தது? பிரபஞ்சத்தை மறந்து இறைவனையே சார்ந்து இரு, இன்பம் உண்டாகும் சொல்கிறார். அழகாக சொல்லி கொடுக்குறார். அப்படின்னா அவர் பசியே தெரியாதா சுவாமி? நல்லாவே பசி எடுக்கும். அதெல்லாம் வேறு இதோடு போட்டு குழப்பிக்கவே கூடாது. உடலினுடைய தர்மங்கள், மனனுடைய தர்மங்கள், அதெல்லாம் அது போக்குற வாழ்க்கை விஷயங்கள், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இருக்கிறா போல் இருக்கத்தான் இருக்கும். நிறைய விவகாரங்கள் விஷயங்களை நம்ம ஓரளவு குறைத்து கொண்டு செட்டில் டவுன் பண்ணி நம்ம என்ன பண்ணோம், வாழ்க்கையை ஒரு மாதிரி அமைதியாக போயிட்டுருக்கோம். அதே நேரத்தில் குடும்பத்தில் குழந்தைகளுக்கு மற்றவங்களுக்கு என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்போம். சிறப்பாக பண்ணுவோம், சந்தோஷமாக பண்ணுவோம், ஆசீர்வாதத்தோடு பண்ணுவோம், அமைதியாக பண்ணுவோம். அதே நேரத்தில் இந்த எண்ணத்திலே அதிகம் நம்ம மனசு என்ன பண்ணும், நம்முடைய மனதில் ஒரு ரொம்ப நல்ல ஒரு அமைதி குடிக்கொண்டிருக்கும், பராம் சாந்தி. அது இருக்கணும். அதுதான் வேதாந்தம் கற்றுக் கொடுக்குறதுக்கு முடிவாக நிறைவாக கற்றுக் கொடுத்தது தான்.
ரொம்ப முக்கியமாக இருக்கணும். இருக்குது, எல்லா விவகாரமும் இருக்குது. சில விவகாரங்கள் நம்ம வாழ்க்கையில் தீர்க்கவே முடியாத விவகாரங்கள். என்ன பண்ண முடியும்? மாமியார் புத்தியை மாற்ற முடியுமா? மருமக புத்தியை மாற்ற முடியுமா? சம்பந்தி புத்தியை மாற்ற முடியுமா? முடியாது. சரி, அது அவ்வளோதான். அவங்க நினைப்பாங்க நம்ம மாறன்னு நினைப்பாங்க. இவ்வளோ வேதாவதெல்லாம் கேட்குறாங்க, இதெல்லாம் போகிறாங்க, சாமியாருக்கெல்லாம் போகிறாங்க, ஏன் இப்படி இருக்காங்க? அவங்க கோணத்தில் அப்படி நினைப்பாங்க. எல்லாம் உலகத்தில் இருக்கிறதால இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நாம் எப்படி இருக்கணுமோ அதுதான் தர்மம்ன்ற கோடை போட்டுக்கிடுறோம். நான் மனசில் என்ன தான் எமோஷன்ஸ் வந்தாலும் தர்மமாக இருந்துட்டுன்னு வச்சுங்களேன், நாம் தர்மமாக நடந்துக்கிட்டோன்ற எண்ணம் நமக்கு குற்ற உணர்வை கொடுக்காது. அதுவும் ஜாக்கிரதையாக இருக்கும், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு பேலன்ஸாக தான் இருக்கணும். அது ரொம்ப கடினம்தான். இருந்தாலும் இப்படிலாம் பேலன்ஸாக இருக்குன்னா இந்த நாலேஜ் இருக்குது, அது ஸ்திரமாக இருந்ததுன்னா இந்த பேலன்ஸிங்கெல்லாம் நம்ம மைண்டுக்கு வந்துடும். அதான் சொல்கிறேன், வந்த வரையை மறந்து உலகாய் வாழ்ந்து கண்ம பந்த முறை உன்னை படிப்பிக்க கற்றவர் யார்? இந்த மதி ஏன் உனக்கு இங்கு என் மதி கேள், என்னாலே என் சந்ததமும் நெஞ்சே பரத்தில் சாரின் இன்பம் உண்டாமே. இன்பம் நல்லா இருக்குன்னு சொல்கிறார். அடுத்து 8வது பாடல். இன்பமயமாய் உலகம் எல்லாம் பிழைப்பதற்கு உன் அன்பு நிலை என்பார் அதுவும் நினையன்றி உண்டோ? உன் புலத்தை சாரின் அருட்கு ஒப்பாவாய் நெஞ்சே நீ தென்புலத்தாரோடிருந்து செய் பூஜை கொண்டருளே. இன்பமயமாய் உலகம் எல்லாம் பிழைப்பதற்கு உன் அன்பு நிலை என்பார் அதுவும் நினையன்றி உண்டோ? உன் புலத்தை ஓரின் அருட்கு ஒப்பாவா நெஞ்சே நீ தென்புலத்தாரோடு இருந்து செய் பூஜை கொண்டருளே. மனமே நிறைவு என்னன்னா, நீ இல்லாமல் போனால் உன்னை ரொம்ப பூஜிப்பேன்றார். உன்னை ரொம்ப பூஜை பண்ணுவேன். எது போல்? இறந்தவருக்கெல்லாம் நான் வருஷத்துக்கு ஒரு சாமி கும்பிட்றோம் இல்லையா, அதை தாங்க ஞாபகப்படுத்துகிறார். மனசுக்கு சொல்கிறார் அப்படி. அப்போ அந்த மனசோட எவ்வளோ போராடி இருந்தால் இந்த எண்ணம் வரும் பாருங்க. அது தான் செய்த வேலை தான் செய்துக்கிட்டு இருக்கு, செய்தது தான் செய்துக்கிட்டு இருக்கு, சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்கு. 40 முறை கழுவினாலும் அந்த மீன் நாத்தம் போகுமான்னா போகாது. அது போல் இந்த மனசு என்ன பண்ணோம், அப்படியே தான் இருக்கும். அதனால் நீ இல்லாமே போயிட்டுன்னா ரொம்ப எனக்கு சௌகரியம். மனமே இவ்வுலக வாழ்வில் இன்பம் துய்த்து பிழைப்பதற்கு உனது அன்பு வேண்டும் என்பார். நம்ம சொல்லுவோம் பொதுவாக, நமக்கு எந்தெந்த கிருப்பை வேணும்னா சாஸ்திர கிருப்பை, சாஸ்திரத்தினுடைய அருள் நமக்கு இருக்கணும் புரியறதுக்கு. அதுக்காக தான் சாஸ்திரங்கள் என்ன பண்ணுறோம், புத்தகங்களை அது பொட்டு வச்சு சாமிக்கிட்ட வச்சு பூஜை பண்ணுறது. என்னென்னா பூஜை பண்ணுறதுக்காக இல்லை, சாஸ்திரம் ஒரு தெய்வம், ஒரு தேவதை, சக்தி உடையது, ஒரு அருள். அதை வச்சு கும்பிட்டு நான் படிக்கும்பொழுது எனக்கு நீ என்னுடைய உள்ளேருந்து உன்னுடைய கிருப்பையினால் எனக்கு நல்லா புரியவை. அது ஒரு பாவனை, உண்மை அது. அதுக்காக தான் பெரியவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த புத்தகங்கள்லாம் வச்சு நமஸ்காரம் பண்ணுறது. அதுதான் இந்த திருவாச்சகம்லாம் முற்றுவதில் முடிச்ச ஒரு பாடு என்ன பண்ண புத்தகத்தையே தலைக்கு இப்படி வச்சுட்டு பண்ணுறாங்க பாரு. நல்ல பாவனை தான், தப்பு இல்லை. அதுக்கு ஒரு ஜீவன் இருக்குது, அதனால தான் நீ படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஜீவன் இல்லாத சொற்கள் இல்லை. அது சாஸ்திர கிருப்பை இருக்கணும். அப்புறம் குருவுடைய கிருப்பை இருக்கணும். அவரை அழகாக எடுத்து சொல்லி நம்ம புரிய வைக்கிறதுக்கு, அவரை உங்களுக்கு புரியணுன்ற எண்ணத்தோடு சொல்லணும். நம்ம தமாஷா சொல்லுவோம், கேட்குறவங்களுக்கு புரியாத பேசினா தத்துவம், சொல்கிறவருக்கே புரியாத பேசினா மகா தத்துவம். அப்படிலாம் இல்லாமல் குருவுடைய கிருப்பையும் இருக்கணும். இவங்களுக்கு புரியணும் அப்படி சொல்லி அவர் நினச்சி பேசணும். அதுக்கப்புறம் கடைசியில் சொல்கிறாங்க,
ஆத்ம கிருப்பை. ஆத்ம கிருப்பைன்னா என்னென்னா, இங்கே ஆத்மானா மனன்னு அர்த்தம். அந்த மனதும் நமக்கு என்ன பண்ணணுமா, கிருப்பை பண்ணணும். இவ்வளோ நாளாக பண்ணிக்கிட்டு மனசும் சரி பரவாயில்ல, நம்ம கொஞ்சம் ஒத்துழைப்போம், அவருக்கு முரண்டு பிடிக்க வேண்டாம் அப்படி சொல்லி அந்த மனசும் நமக்கு அனுகிரகம் பண்ணுவோம். ஆத்ம கிருப்பா சொல்லுவார். சாஸ்திரத்தை விசேஷமாக பேசுவாங்க. ஆக மனமே, உன்னுடைய அன்பு எனக்கு வேணும், உனக்கு என் மீது அன்பு வேணும்னு கேட்குறார். இங்கே எனக்குன்னு சொல்லி சொன்னால் என்ன, ஆத்மாவை அறிய வேண்டும் என்கின்ற எனக்கு மனமே உன்னுடைய அன்பு எனக்கு வேணும், உன்னுடைய அனுகிரகம் வேணும், எனக்கு நீ கொஞ்சம் ஒத்துழைப்பாக இருக்கணும் அப்படின்னு கேட்குறார். இந்த உலக வாழ்க்கை இன்பம் துய்த்து பிழைப்பதற்கு உனக்கு அன்பு வேண்டும் என்று சில பேர் சொல்கிறாங்க. அந்த அன்பும் உன்னையன்றி வேறாக இல்லையே. இந்த அன்பு என்ற உணர்வு எங்கே இருக்குது? ஆத்மாவில் இல்லை, மனசில் தான் இருக்குது. மனசில் தான் இந்த உணர்வு எல்லாம் இருக்குது. மனசு வந்து எமோஷனுடைய குவியல். எல்லா எமோஷனும் எங்கே இருக்குது? மனசில் தான் இருக்குது. ஆமாம், இந்த அன்பு என்ற உணர்வு கூட மனதில் இருக்கிறது தான். உலகத்தில் இருக்க ஒரே உணர்வு எமோஷன் எதுன்னா லவ் தான் சொல்கிறாங்க, அன்பு தான். அதுதான் வேறு வேறு விதமாக பரிணமிக்கின்றது. உலகத்திற்கு ஒரே விஷயம் அன்பு தான். அந்த அன்பு வந்து பெரிய விஷயம், அதுவும் மனசில் தான் இருக்குது. ஆகவே அந்த அன்பும் உன்னையன்றி வேறு ஆகலை. மனசே, அந்த அன்பும் உன்னை விட்டால் வேறு இல்லையே. உனது அறிவை ஆராய்ந்து பார்த்தால் மனதுக்கு அடுத்து அது உள்ள இன்னொன்று என்ன இருக்குது? அது நிறைய விஷயம் அறிந்து கொண்டிருக்கின்றது. அதுதான் அறிவு. ஒரே மனசு தான், அதில் ஃபங்க்ஷனல் டிஃபரன்ஸில் தான் என்ன அறிவு என்று அதை நான் பிரித்து பார்க்குறோம். அறிவு, அதை நான் ஆராய்ந்து பார்த்தால் மிகுந்த அருளுக்கு நீ ஒப்பாக இருப்பது தெரிய வரும். எல்லாம் என்ன மனசில் தானே கிடைக்கிறது. சில நேரம் சாந்தியாக இருக்குது, சில நேரம் அமைதியாக இருக்குது, சில நேரம் நிறைய விஷயம் சிந்தனை பண்ணிக்கிட்டு இருக்குது, சில நேரம் உயர்ந்த விஷயங்கள்லாம் அது என்ன பண்ணுது, அறிந்து வைத்திருக்கின்றது. எல்லாம் அது உள்ளதான். தெய்வீகத்தன்மையெல்லாம் எதில் இருக்குது? ஆத்மாவில் இல்லை, மனசில் தான் இருக்குது. எல்லாம் உன்ன இடத்துல தான். அன்பு போன்ற எல்லாம் உன்னுடைய இடத்துல தான். மனசே உன்னிடத்துல தான் இருக்குது. எனக்கு அது தெரிய வருகின்றது. எனவே முன்னமே இறந்து பட்டவரோடு நீயும் சேர்ந்திருந்தால் அடுத்து சொல்கிறேன், அப்படிப்பட்ட நீ எனக்கு ஒத்துழைப்பாரு நல்லா இருக்கும். அப்படி இல்லைன்னா ஏற்கனவே எல்லாம் போய் சேர்ந்தவங்களாம் இருக்காங்களே, அவங்களோடு நீயும் சேர்ந்து இருந்தீன்னா கோபம் வந்துடுது. அவருக்கு செய்யும் பித்ரு கடனை உனக்கு சேர்த்து செய்து விடுவோம். அடுத்த பாடலில் வேற ஒரு கருத்து சொல்ல போகிறார். அது உனக்கு செய்துடுறேன்றார். அப்போ எவ்வளோ கோபம் இருக்கும் பாருங்க அந்த மனசுக்கு. எவ்வளோ சொல்லி பார்த்தாலும் கேட்கலன்னா என்ன பண்ணுறது? நெஞ்சே நீ தென்புலத்தாரோடு இருந்து செய் பூஜை கொண்டாருள்ளே. தென்புலத்தார் யார்? பித்ருக்கள் சொல்லி சொல்வார் தெற்கு திசையில். அதனை ஏற்று நீ அருள் செய்ய வேண்டும். அதையும் நீ ஏற்றுக்கோ, அருள் பண்ணுன்னு சொல்கிறார். நான் இப்படி பண்ணிவிடுவேன் போகிறேன். நல்ல கருத்து. அடுத்து 9வது பாடல். அருளே ஓர் ஆலயமா ஆனந்தமாயிருந்த பொருளோடு யான் இருக்க போய் ஒளித்த நெஞ்சே நீ மருள் தீர் முயல் கோடோ வான்மலரோ பேய்த்தேரோ இருள் தீர நீ உறைந்தது எவ்விடமோ காணேன். அருளே ஓர் ஆலயமா ஆனந்தமாயிருந்த பொருளோடு யான் இருக்க போய் ஒளித்த நெஞ்சே நீ மருள் தீர் முயல் கோடோ வான்மலரோ பேய்த்தேரோ இருள் தீர நீ உறைந்தது எவ்விடமோ காணேனே. நெஞ்சமே, நான் திருவருளோடு கூடி நின்ற காலத்து நீ காணப்படவில்லை, எங்கே சென்று ஒளிந்து கொண்டாய் கேட்குறார். அடுத்த பாட்டு சொல்ல போகிறார். நீ எங்கே இருக்கிற அதுவே அவ்விடமும் செவ்விடமே நீயும் ஜனனமற்று வாழியன்னு வாழ்த்து பாடிடுறார், பரணி பாடிடுறார். அதை பாட்டு பார்ப்போம்.
இதில் சொல்கிற இந்த வான்மலர் பெய்தேர் இதெல்லாம் என்னென்னா இல்லாத ஒன்று. அந்த இன்மையை குறித்து இங்கே சொல்கிறார். அது எப்பொழுது என்றால், நான் இருப்பதாக நினைக்கும்போது அது இருக்கின்றது. அது அந்த மயக்கம் தீர்ந்து அந்த உண்மை தெளியும் பொழுது அது உண்மையில் இல்லாதது. அந்த அர்த்தத்தை தான் இங்கே சொல்கிறார். மயக்கம் தீர்ந்த நிலையில் நீ எப்படி இருக்கின்றாய்? நான் நினைக்கிறதெல்லாம் முயலுக்கு கொம்பு இருக்கா? சில பேர் சொல்லுவாங்க கிடைக்கவே இல்லைங்க, அது குதிரை கொம்பாக இருக்குன்னு. அப்படின்னு என்ன அர்த்தம்? கிடைக்கவே கிடைக்காது. குதிரை கொம்பு இருக்கா? இல்லை, குதிரை கொம்பாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது போல் இங்கே அருளே ஓர் ஆலயமாக ஆனந்தமாக இருந்த, அருளானது ஒரு ஆலயமாக நாம் கற்பனை செய்தால், அங்கு பேரின்பமயமாக விளங்கு ஒரு பொருளோடு நான் கூடியிருந்த பொழுது, அங்கே என்ன பொருள்? நான் தானே, என்னில் தானே நான் இருந்தேன். அல்லது அங்கே இறைவன் சொல்லி வச்சுக்குமோ, அங்கே அந்த இறைவனோடு சேர்ந்து இருந்த காலத்தில் அந்த நேரத்தில் என்னென்னா, பொருளோடு போய் ஒழித்த நெஞ்சே, நீ என்னவோ உன்னுடைய விஷயங்கள் அதோடு என்ன நீ காணவே ஒளிந்து கொண்டாய். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அது ஒரு ஆளாக பாவனை பண்ணால் அது அதோடு இருக்கக்கூடிய விஷயங்களோடு சேர்ந்து ஒளிஞ்சிக்கிச்சுன்னு அர்த்தம். இங்கே மனம் சொல்லி சொன்னால் அது மனம் என்ன? எண்ணங்கள் வடிவாக இருக்குது. ஒவ்வொரு எண்ணத்துக்கும் என்ன இருக்குது? ஒரு விஷயம் இருக்குது. விஷயம் இல்லாத எண்ணம் இல்லை. சொல்லையும் பொருளையும் எப்படி பிரிக்க முடியாது, மனதையும் மனதில் உள்ள அந்த எண்ணத்தின் விஷயங்கள் பிரிக்க முடியாது. இல்லை எனக்கு ஒரு விஷயம் தெரியும்னா எதை குறித்த விஷயம்னு சொல்லி கேட்போமா? சொல்ல மாட்டோமா? எனக்கு ஒரு சப்ஜெக்ட் தெரியும், எந்த சப்ஜெக்ட்னு கேட்போம். அதுபோல் எண்ணங்களும் ஒவ்வொரு எண்ணத்துக்கும் ஒரு விஷயம் இருக்கும். ஆக அந்த எண்ணமே நீ உன்னுடைய விஷயங்களோடு சென்று நீ ஒளிந்து கொண்டாய் அப்படி சொல்கிறார். பொருளோடு யான் இருக்க, அந்த உண்மை பொருளோடு யான் இருக்கும் பொழுது நீ என்ன பண்ண? நீ அங்கே இல்லை. அப்படிப்பட்ட நெஞ்சே நீ மருள் தீர் முயல் கோடு, மயக்கம் தீர்ந்த நிலையில் என்ன எப்படி தோணியது? நான் முயல் கொம்பு இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் முயலுக்கு கொம்பு இல்லைன்றது பின்னால் தெரிஞ்சது அறிய வரும்போது. வான்மலரோ ஆகாய தாமரை சொல்கிறோமோ அது இருக்கான்னா இல்லை, இல்லாதது. பெய்தேர், ஆகாசத்தில் பார்க்குறோம், சில நேரத்தில் மேகங்கள் ஒரு விதமாக டிசைனில் தெரியும். பெய்தேர், சில நேரத்தில் பெய்தேர்ன்றத காணல் நீர் சொல்லுவாங்க, ஒருத்தர் அர்த்தம் சொல்லுவாங்க. நம்ம இப்படியே வச்சுக்குவோம். பேய் போல் தெரிகின்ற ஒரு வடிவம். நீ அப்படிப்பட்டதா சொல்லி கேட்குற. அப்படின்னு என்ன? அதெல்லாம் இல்லாத, அதுபோல் நீயும் இல்லாதவனே. ஆகவே நீயும் என்ன பண்ணு? நான் ஆராய்ந்து அறிந்த பொழுது அந்த இருளெல்லாம் தீர்ந்து இருக்கும் பொழுது நீ உறைந்தது எவ்விடமோ, நீ எந்த இடத்துல நீ இருந்தியோ காணவில்லைன்னு சொல்கிறார். நான் பார்க்கல உன்னேன்னு சொல்கிறார். நாம் சொல்லுவோம் சில பேர் அங்கே வந்திருந்தேன்னா, இல்லையே நான் பார்க்கவே இல்லையே உங்களை, நான் அங்கே தாங்க இருந்தேன், என்னை எப்படி நீங்கள் பார்க்காத இருந்தீங்க? அப்போ எங்கே இருந்தியோ உன்னை நான் காணேனே, உன்னை காணவில்லைன்னு சொல்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் இந்த ஆத்ம ஞான தெளிவோடு இருக்கும்பொழுது உன்னுடைய பாச்சா என்னிடத்த பலிக்கலை, உன்னுடைய எண்ணங்களில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னை தாக்கலை, அந்த எண்ணங்கள் பின்னால் நான் ஓடி வரலை, அல்லது எண்ணங்கள் உள்ள விஷயங்களை நான் அசை போடலை, நினைக்கலை. அது வந்தாலும் என்ன, நம்ம தத்துவான் சாமி சொல்லுவாராம் ஒரு வார்த்தை, காட்சி தெரிகின்றது கவர்ச்சி மறைந்து விட்டது, அழகாக சொல்லுவாராம். தெரிந்து கொண்டிருக்க காட்சி அது என்னை ஈர்க்கவில்லை. அப்போ அது என்னை ஈர்க்கலைன்னா என்ன அர்த்தம்? எனக்கு அந்த ஈர்க்கின்ற விஷயங்கள் ஒரு தெளிவு, கிளாரிட்டி இருக்குது. அவ்வளவுதான், இது பெரிய விஷயம் இல்லை. சில பேர் சில விஷயம் ரொம்ப பெருசாக நினைப்பாங்க. சில பேர் என்ன பண்ண, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படி இருக்கிறாங்க இல்லையா? அது போல் அது எதுவுமே என்னை ஈர்க்கவில்லை, ஈர்க்கின்ற சக்தி அதற்கில்லை. அந்த அளவிற்கு நான் அவைகளை நன்கு தெளிவாக புரிந்து வைத்துள்ளேன். அவைகள் எனக்கு எந்த விதமான தாற்பயமும் இல்லை. அறியாமல் இருள் நீங்க நீ தங்கியிருந்த இடம் இவற்றில் எது என்று கூறுவாயாக. அப்போ நீ எங்கே தான் இருக்குன்னு சொல்லுன்னு சொல்கிறார். இல்லைன்னு சொல்லி இங்கே அர்த்தமாகின்றது. அடுத்து நிறைவாக 10வது பாடல். எவ்விடத்தும் பூரணமாம் எந்தை பிரான் தன்னருளே, அவ்விடத்தே உன்னை நெஞ்சே ஆராயின் கண்டிலனே, அவ்விடத்து மாயையிலே மாண்டனையோ அவ்விடமும்
செவ்விடமே நீயும் ஜனனமற்று வாழியவே. எவ்விடத்தும் பூரணமாம் எந்தை பிரான் தன்னருளே. அவ்விடத்தே உன்னை நெஞ்சே ஆராயின் கண்டிலனே. அவ்விடத்து மாயையிலே மாண்டனையோ அவ்விடமும். செவ்விடமே நீயும் ஜனனமற்று வாழியவே. இது இந்த ஏசற்ற அந்நிலை இந்த அதிகாரத்தினுடைய நிறைவு பாடல். ரொம்ப அழகான நிறைவுபடுத்தி ஒரு கருத்தை சொல்கிறார். மனமே எல்லா இடத்தும் இறைவனின் பரிபூர்ணமே நிறைந்திருக்கின்றது என்னும் பொழுது, வியாபித்திருக்கின்ற பொழுது, நீ எங்கே தனியாக இருக்கிற? உனக்குன்னு தனியாக ஐடென்டிட்டி அடையாளம் எங்கே இருக்கு? நீ அந்த அடையாளத்தில் கரைஞ்சி போயிட்டியே இல்லையா? நதியில் உள்ள நீரெல்லாம் கடலுக்கு போச்சுன்னா அந்த இடத்துல இது காவேரி நீர், இது கங்கை நீர், இது தாமிரபரணி, இது வைகை நீர்னு சொல்ல முடியுமா என்ன? எல்லாம் கடல் நீர் தானே. அதுபோல் எங்கும் பூரணமாக இருக்கக்கூடிய அந்த பரபிரமம் இருக்கும் பொழுது நீ மட்டும் எங்கே தனியாக எங்கே இருக்க? உன்னை ஆராய்ச்சி பார்க்குறேன், நீ அங்கே காணுன்னு சொல்கிறார். எப்பொழுது இது? எவ்விடத்தும் பூரணமாம் எந்தை பெறான், எங்கும் இருப்பது அந்த பரிபூர்ணமான பிரம்மமே என்கின்ற அறிவுனோட மனதில் முழுவதுமாக வந்து ஸ்திரமாக தங்கிவிட்ட பொழுது இந்த எண்ணங்களில் உள்ள விஷயங்களும் தனியாக நம்மை தாக்காது, பிரிக்காது. அதுவும் அதில் தான். அதை நம்ம அடிக்கடி சொல்லியிருக்கேன். நம்ம எல்லாருக்குமே ப்ராப்ளம் என்னென்னா, எல்லாம் சரிதான், கடவுள் சரி, ஆத்மா சரி, எங்கே நிறைஞ்சிருக்கு சரி, எல்லாம் சரி. ஆனால் இந்த உலகன்னு ஒன்று என்னை பாதிச்சுக்கிட்டு இருக்கு, இது எங்கே கொண்டு போய் போடுறது? உலகன்னு சொல்லும்போது இந்த உடலும் அதில் வந்துடுது, மனசும் அதில் எல்லாம் வந்துடுது, பின்னால். இதை கொண்டு எங்கே போடுறது? இது எங்கேயும் போட வேண்டாம், அதுவும் பிரம்மமேன்னு புரிஞ்சுக்கிட்டா முடிஞ்சு போச்சு. அதுதானே விஸ்வரூப தரிசன யோகம், விபூதி யோகம். அதுதானே. அதுவும் என்ன, இறைவனுக்கு அந்நியமாக இந்த உலகம் என்ற ஒன்று இல்லை. இந்த உலகமாக ஆகியிருப்பது யாரு? அந்த இறைவனே. அது புரிஞ்சிடுச்சுன்னா எல்லாமே புரிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். எங்கேயும் கொண்டு போய் போட வேண்டாம், அதுவும் அதுவே. எவ்விடத்தும் பூரணமாம் எந்தை பெறான் தன்னர், எங்கே இருப்பது. அதனால தான் நம்ம சிருஷ்டியை பற்றி சொல்லும் பொழுது உபாதான காரணம், நிமித்த காரணம்லாம் சொல்கிறது அதுதான். ஒரு குயவன் பானையை செய்ய களிமண்ணை கொண்டு வந்தான், பொருளை வெளியே இருந்து கொண்டு வந்தான், செய்வதற்கு மட்டும் அவன் காரணம். அப்போ உலகத்தை இறைவன் படைப்பதற்கு அவர் நிமித்த காரணம், அவரே செய்தவர் சொல்லி சொன்னால், அப்போ பொருள் அவர் எங்கேருந்து கொண்டு வந்தார்? களிமண் போல. அவரே இந்த உலகமாக மாறிய, தன்னிலிருந்தே இந்த உலகத்தை படைத்தார்னா இப்போ உலகமாக தெரிந்து யார்? இறைவன் தான். இப்போ இந்த உலகத்தை எங்கே கொண்டு போய் போடுறது? அதுவும் அதுக்குள்ளே ஒன்று பிரம்மத்தினுடைய பிரம்மன் தானே, பிரம்மத்துடையதில்லை இந்த உலகம் பிரம்மம். அப்போ மலையாக இருக்கிறது, நதியாக இருக்கிறது, தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறது, தெரியாதது எல்லாம் என்ன? அந்த பிரம்மமேன்னு சொல்லி புரியறதுக்கு தான் விபூதி யோகம், விஸ்வரூப தரிசன யோகம் பகவான் சொல்கிறார். சிருஷ்டியை நம்ம சாஸ்திரங்கள் உபநிஷதங்களில் சொல்கிறதுக்கு காரணமே உலகமாக இருப்பது இறைவனே என்பதை நன்கு நமக்கு புரிய வைப்பதற்கு தான். இந்த உலகம் என்பது இறைவனுக்கு அந்நியமாக இல்லை. இறைவனுக்கு அந்நியமாக இருந்தால் அது ரெண்டாவது ஐடென்டிட்டி அதுக்கு வந்துடும், அத்வைத சித்திக்காது. அப்படின்னும் பொழுது உலகமாக இருப்பது இறைவனே என்ற பார்வை நமக்கு விசாலமாகும் பொழுது, தெரியும் பொழுது, ஒரு வகையில் இந்த உலகம் என்னை பாதிக்கிறதுன்னு சொல்லி சொன்னால் அது பிரம்மம் என்னை பாதிக்கிறதுன்னு அர்த்தம். ஆனால் உண்மையில் பிரம்மத்தில் எந்த பாதிப்பும் இல்லை. நான் யார் தெரியல சாமின்னு சொல்லிவிடக்கூடாது, நான் அந்த பிரம்மமே. அப்போ எனக்கு என்ன, இந்த உலகத்தை எந்த பாதிப்பு வந்தாலும் அது சும்மா சரி சல்தாக சொல்கிற மாதிரி அப்படி ஒரு தெளிவு நமக்கு வரணும். எல்லாமே இந்த பிரம்மமே. நீயும் பொம்மை நானும் பொம்மை நினச்சி பார்த்தா எல்லாம் பொம்மைன்னு சொல்கிறது போல், நீயும் பிரம்மம் நானும் பிரம்மம் நினச்சி பார்த்தா எல்லாம் பிரம்மம். வீட்டில் போய் சொல்லிக்கிட்டு இருக்காதுங்க, என்ன ஆச்சுன்னு தெரியலையே நினச்சிட்டோம். நல்லா தான் போனாங்க கிளாஸுக்கு, பாவம் என்னவோ ஆயிடுது, வர கண்டு போச்சுன்னுவாங்க. மனசில் இருக்கட்டும். நம்மளை திட்டுறவங்களும் பிரம்மந்தான், நம்மளை அன்பாக அரவணைக்கிறவங்களும் பிரம்மந்தான், நம்ம மாமியாரும்
நான் சொல்லக்கூடாது. நம்ம மருமகளும் நம்ம நாத்தனாரும் நம்ம சம்பந்தியும் பிரம்மன் தான், எல்லாம் பிரம்மமே. ஆனால் அந்த பிரம்மம் படுத்துகிற பாட்டு தான் சாமி முடியல. அடுத்த ப்ராப்ளம், அடுத்த பஞ்சாயத்து இது. ஆமாம், அது இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அதெல்லாம் நம்முடைய பிராரப்தம், வேறு என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. அதுபோல் புரிஞ்சு இது எல்லாம் தான் வேதாந்தத்தில் பிரயோஜனம். அந்த நேரத்துக்கு வந்து நமக்கு ஒரு ஆறுதல் கொடுத்துடும், அமைதி கொடுத்துடும். அப்போ நம்முடைய ஆக்கிரகம், ஆக்ரோஷம், கோபம் அதெல்லாம் என்ன இதில் கரைஞ்சி போயிடும். அப்படியே பழகிட்ட என்ன ஆகும், அவங்க நமக்கு எதிரியாடு தோண்ட மாட்டாங்க. சரி, பாவம், என்னது பாவம், யார் பாவம், வேற என்ன பண்ண. உண்மை இதுதானே, இது ஆறுதலுக்காக சொல்கிறது இல்லை, ஆனால் இதுதான் சத்தியம், உண்மை. இப்போது வேதாந்தம் கேட்டு நமக்கு இவ்வளோ தூரம் போன நாமே இப்படி ஒரு புரிதலை நமக்குள்ளே ஏற்படுத்திக்கலன்னா, அதெல்லாம் இல்லாத வெறும் ரா மெட்டீரியலாக இருக்கிற அவங்களாம் எப்படி நடந்துக்குவாங்க? அப்படி நடந்துக்கிறதுல ஆச்சரியமே இல்லை. அவங்க அப்படி தான் நடந்துக்குவாங்க, அவங்க அப்படி தான் இருப்பாங்க. அதுக்காக அவங்கள வேதாந்தத்தில் கொண்டு வந்து உட்கார வச்சு கேட்டால் சரியாயிடுங்க அப்படின்னு நினைக்காதீங்க. அதுக்கு இன்னும் எத்தனை ஜென்மா எடுக்குமா அது நமக்கு தெரியாது. நமக்கு ஏதோ கிடைச்ச பூர்வ புண்ணியத்தினால ஏதோ வந்து இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வகுப்பில் வேப்பில் அடிச்சுக்கிட்டு போகிறோம் நம்ம. உண்மைதான், மனசு சொல்லிக்கிட்டே இருக்கணும், மனசுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும், மறந்துடும். அது ரொம்ப முக்கியம். ஆக எவ்விடத்தும் பூரணமாம் எந்தை பிரான் தன்னுள்ளே. மனமே எல்லா இடங்களிலும் முழுமையாக நிறைந்து விளங்குவது எம் தந்தையாகிய எம்பெருமானுடைய திருவருளாகவே இருக்க, திருவருளாக சொல்லி சொன்னால் அவனே எங்குமே நிறைந்திருக்க, அவ்விடத்தில் உன்னை தேடி நான் காண முடியவில்லை. உன்னை தனியாக நான் தேடி உன்னை பார்க்க முடியலையே. அந்த இடத்துல இருக்கிற பிரம்மத்தோடு கலந்துள்ள அந்த மாயை இருக்கே, அந்த மாயையில் நீ மூழ்கி இறந்துட்டியான்னு கேட்குறார். ஆராயின் கண்டின அவ்விடத்து மாயையில் மாண்டனே வார்த்தையை போட்டுறார். நீ அங்கே என்ன ஆயிட்ட, நீ இல்லாமல் போயிட்டியா, கரைஞ்சி போயிட்டியா, இறந்து போயிட்டியா தெரியல, பரவாயில்ல. அவ்விடமும் செவ்விடமும், அந்த இடமும் ரொம்ப நல்ல இடம். ஆனால் அடுத்து ஒரு வார்த்தை தான் முக்கியமான, நீயும் ஜனனமற்று வாழ், மறுபடியும் பிறந்து வந்துடாத. நாம் சொல்லுவோம், சில பேர் வீட்டுக்கு வந்தாங்கன்னா ரொம்ப ப்ராப்ளமான வந்துட்டாங்க, எல்லாம் பேசிட்டு முடிச்சுட்டு போய் வரங்கன்னு சொன்னால் நம்ம மனசில் என்ன நினைப்போம், நீங்கள் வராது இருந்தால் நல்லா இருக்கும் மனசில் நினச்சி சரி சரி போயிட்டு வாங்க அப்படி சொல்கிறோமா இல்லையா? அது போல் இந்த இடத்துல சொல்கிறார், அவ்விடமும் செவ்விடமே நீயும் ஜனனமற்று வாழியவே. பரணி பாரிடுறார். பரணின்னு தெரியுமா? கலிங்கத்து பரணி தெரியும் இல்லையா? ராஜா யுத்தம் செய்துட்டு வந்தார்னா அவர் அந்த யுத்தத்தில் இறந்தவங்க மற்றவங்களாம் பரணி பாடுறது சொல்லும். அது போல் கலிங்கத்து பரணி நம்ம தமிழில் இருக்கணும். எவ்விடத்தும் பூரணமாக எந்தை புறான் தன்னிருளே அவ்விடத்து மாயையிலே மாண்டனையும். ஐயா ஆராய்ஞ்சு பார்த்தா கண்டிலனே, அவ்விடத்து மாயையிலே மாண்டனையும், அவ்விடமும் செவ்விடமே நீயும் ஜனனமற்று வாழியவே. நல்ல அழகான பாடல் இது. சர்வ அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய இறைவனே அனைத்துமாக இருக்கும் பொழுது உனக்கென்று தனி ஒன்று இருக்கவில்லை. இருந்தாலும் தனியாக நான் நினைத்து வரிந்து கொண்டிருந்த இந்த மாயையாகிய மனமாகிய இந்த எண்ணங்கள் எல்லாம் என்ன அந்த இடத்துல இல்லவே இல்லை, கரைந்து போய்விட்டது. அப்படியே நீ என்ன பண்ண, நீ கரைஞ்சதாகவே இருக்கட்டும், மறுபடியும் உருவெடுத்து வந்துடாது இல்லை, அங்கே இரு அப்படின்னு சொல்லிடுறார். இது ஒரு உதாரணத்தை சொன்னாலும் கூட இது உண்மையான அருமையான ஒரு கருத்தை சொல்லி இங்கு தாய்மன சுவாமிகள் நிறைவு செய்கின்றார். இது ஏசற்ற அந்நிலை நமக்கு என்னாச்சு, 10 பாடல் முடிஞ்சது. அடுத்து நமக்கு 30வது தலைப்பில் ஒரு ஃபேமஸ் ஒரு வார்த்தை இருக்கக்கூடிய தாய்மனுடைய அற்புதமான ஒரு வார்த்தை, அது இருக்கக்கூடிய தலைப்பை கொண்ட பாடல் 3 பாடல் இருக்கும். இதில் காடும் கரையின் தலைப்பு இருக்கும். காரணம், அந்த 3 பாடலுடைய முதல் பாடலில் வந்த முதல் வார்த்தை அதை எடுத்து தலைப்பாக போட்டுட்டார், காடும் கரையும் மணக்குரங்கு. இதில் கடைசியில் ஒரு வார்த்தை பாருங்கள், சேர வாரும் ஜெகத்தீரு. அற்புதமான விசேஷமான பாடல் இது. 30வது தலைப்பு. இந்த பாட்டை பார்ப்போம், கருத்தையும் பார்த்து நிறைவு செய்யலாம். காடும் கரையும் மணக்குரங்கு, சொல்லுங்க. கால்விட்டோட அதன் பிறகே
ஓடும் தொழிலால் பயனுள்ளதோ ஒன்றாய் பலவாய் உயிர்க்குயிராய் ஆடும் கருணை பரம்ஜோதி அருளை பெறுதற்கு அன்பு நிலை தேடும் பருவம் இது கண்டீர் சேரவாரும் ஜெகத்தீரே. காடும் கரையும் மனக்குரங்கு கால்விட்டோட அதன் பிறகே ஓடும் தொழிலால் பயனுள்ளதோ ஒன்றாய் பலவாய் உயிர்க்குயிராய் ஆடும் கருணை பரம்ஜோதி அருளை பெறுதற்கு அன்பு நிலை தேடும் பருவம் இது கண்டீர் சேரவாரும் ஜெகத்தீரே. இந்த சேரவாரும் ஜெகத்தீரே இந்த உண்மையை தெரிந்து கொள்வதற்கு எல்லா மக்களும் ஓடி வாருங்கள் சொல்கிறார். எப்படி ராமானுஜாச்சாரியார் அந்த திருக்கோட்டியூர் அந்த கோயில் கோபுரத்து மலை ஏறி எல்லாருக்கும் அந்த 8 எழுத்து மந்திரமாகிய நாராயண மந்திரத்தை வாங்கோ எல்லாம் மோட்சத்தை பெருங்கோ மந்திரத்தை உச்சரித்து சொல்லி சொன்னார். அதுபோல் தாய்மானவரும் அப்படி தான் கூப்பிடுறார். சேரவாரும் ஜெகத்தீரே அதுதான் அன்றும் இன்றும் அறிஞரின் அழைப்பு அதற்கொரு சக்தி பெற்ற வரி வடிவை தந்தவர் மகரிஷி தாயுமானார். இது கவி சுத்தானந்த பாரதியாரோட வார்த்தை. இந்த வார்த்தையை வச்சு அவர் ஒரு கவிதை பாடுறார். உலகத்திற்கு பெரியவங்கள்லாம் யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் சொல்லி அதற்காக இந்த விஷயங்களை அழைத்து சொல்லுகின்றார்கள் பேசுகின்றார்கள். அது ஒரு பெரிய ஒரு மனசு வேணும். எனக்கு கிடச்சதுன்னா எனக்கோட சரி, யாருக்கும் கொடுக்க மாட்டேன் அப்படி இல்லை. எனக்கு கிடைச்ச இந்த பேரின்பம் எல்லாருக்கும் கிடைக்கணும். அதற்காக பெரியவர்கள் எழுதி வைத்து சென்ற நூல்கள் உயிர் துடிப்போடு நமக்கு இருந்து கொண்டு ஜீவனோடு இருந்து கொண்டு இந்த வார்த்தைகள்லாம் நம்ம மனதில் ஒரு தாக்கத்தையும் ஒரு உத்வேகத்தையும் ஏற்படுத்திக்கிட்டு இன்றைக்கி சிந்தனை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த வார்த்தைகளை வைத்துக்கொண்டு. ஆக காட்டிலும் மேட்டிலும் மனமாகிய குரங்கு கால் வைத்து பாய்ந்து ஓட. காடும் கரையும், காடு தெரியும் கரை தெரியும் இல்லையா, ரெண்டுத்துலேயும். கரைன்னா மேடு இல்லையா, காடுன்னா நிலம் மற்றதெல்லாம். எப்படி ஓடுதான்னா அந்த மனமானது குரங்கை போல தாவி தாவி ஓடிக்கொண்டிருக்கான். குரங்கு எப்படி ஓடும், ஒரு இதை விட்டு ஒன்று தாவிக்கிட்டே இருக்கும், சாதாரண நிற்காது. அப்படி அப்படி ஓடிக்கொண்டிருக்க தொழிலினால் நாமளும் அப்படி ஓடிக்கிட்டு இருக்கோம். நம்ம மனசு என்னென்ன, ஒன்றை விட்டு ஒன்றை பற்றி உழல் கிருமி போல பாழ் சிந்தை பெற்ற நான் வெட்ட வெளியாக நினது அருள் பகர்ந்து மறியேன்னு சொல்கிறார். நாம் அப்படி ஓடிக்கிட்டு இருக்கோம். மனசு ஒரு இடத்துல நிற்கிறது இல்லை. ஓடும் தொழிலால் பயன் இருக்கா? அப்படிப்பட்ட தொழிலில் பயன் இருக்கா? இல்லை. ஆனால் அந்த பொருள் பரம்பொருள் எப்படி இருக்குன்னா ஒன்றாய் பலவாய் உயிர்க்குயிராய். அது ஒன்றாகவும் இருக்குது, பலவாக இருக்குது, நம்ம உயிராகவே இருக்குது. ஆமாம், உயிர்க்குயிராக இருக்குது. அப்படிப்பட்ட அந்த கருணை, ஆடும் கருணை பரம்ஜோதி அந்த இறைவனுடைய அந்த அருளை பெறுவதற்கு அன்பு நிலையே உயர்ந்த நிலை. ஆமாம், அந்த நிலையை பெற்று தேடும் பருவம் இது கண்டு. அப்படி அன்பு நிலையோடு இருந்து தேடுகின்ற தருணம் இதுதான். இதுதான் சரியான தருணம், இதுதான் சரியான நேரம். ஆமாம், சேரவாரும் ஜெகத்தீரே. அதற்காக சேரவாருங்கள் ஜெகத்தீரே என்று அழகான வார்த்தைகளை கூப்பிடுகின்றார். இந்த பாட்டுடைய கருத்து இதுதான். காடும் கரையும் மனக்குரங்கு கால்விட்டோடு அதன் பிறகே ஓடும் தொழிலால் பயனுள்ளதோ ஒன்றாய் பலவாய் உயிர்க்குயிராய் ஆடும் கருணை பரம்ஜோதி அருளை பெறுதற்கு அன்பு நிலை தேடும் பருவம் இது கண்டீர் சேரவாறு ஜெகத்தீரே. இது தாய்மன சுவாமி பாடல்களில் விசேஷமாக ஒரு பிரசித்தமான ஒரு பாடல். இந்த வரிகள் இன்னும் 2 பாடல்கள் இருக்குது. அந்த 2 பாடல்களை நாம் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மௌன குரு வாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே
பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.